ஹலோ கைஸ். நாளாவ என்னத்த பத்தி பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. பட் ஆனா இன்னைக்கு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த ஹாலோ நைட் கேம் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் தான். உங்களுக்கு வந்து என்ன கோலு, என்ன இடம் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. மேப் இருக்காது நெறைய டைம்ல. ஸோ நீங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அதனாலேயே என்ன ஆகும்னா, ப்ளஸ் ஒரு பாத்லயும் வந்து நெறைய எனிமீஸ் வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ நான் வந்து எனக்கு நேவிகேஷன்ல நான் ரொம்ப பேடுங்க. எங்க வீட்டுக்கு 2 தெரு தள்ளி விட்டாலே என்னால கரெக்ட்டா முடியாது. அதுக்கு மேப் போட்டு தான் போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா, நான் ஒரே இடத்துக்கு தெரியாம நான் போயிட்டு வந்த இடத்துக்கே திருப்பி திருப்பி போயிட்டுருப்பேன் பைத்தியக்காரன் மாரி டெட்டுக்கே இந்த கேம்ல. ஸோ அதனாலேயே வந்து சரி ஓகே நம்ம நேவிகேஷன இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கேம வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஜென்ரலா என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி சும்மா நெட்ல போட்டு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு நான் வந்து ரூட் பேஸ்டு நேவிகேட்டராம். இப்படி ஒரு வேர்ட இப்ப தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு டெர்மினாலஜி இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா அதான் இப்படி இருக்கு போல. ஸோ ரூட் பேஸ்ட் நேவிகேட்டர்னா கூகுள் மேப்ஸ் மாரி. 100 மீட்டர் ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க. அந்த லெஃப்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் எடுங்க. செகண்ட் ரைட்டு. அது மாரி ஏதேதோ சொல்லிட்டுருப்பானுங்கல்ல. ஸோ அது மாரி தான் நானும் என் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப என் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போணும்னா, எனக்கு வந்து ரூட் தான் தெரியும். ஓகே இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெய்ட்டா நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும். அப்புறம் செகண்ட் லெஃப்ட்டு. அப்படின்ற மாரி தான் என் மனசுல ஞாபகம் இருக்கே ஒழிய, அது பேர் என்னது லைக் என்ன சொல்றது? என்ன அந்த பிக் பிக்சர் வந்து என் மைண்ட்ல வந்து இருக்காது. எப்படி இருக்கு? இதுக்கு பேரலலா ஒரு ரோடு போனா, அங்க எப்படி போறது? அதுக்கும் இதுக்கும் எங்க கனெக்ஷன் இருக்கு? எதுவுமே தெரியாது. இதனால தான் எனக்கு மேப் தேவைப்படுது. பட் ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேசிக்கா வந்து 2 விஷயம். பிக் பிக்சர பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம். ஸோ நீங்க ஜிபிஎஸ்ல மேப் போடுறீங்களா ஒரு புது இடத்துக்கு, போட்டோனே என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரூட்ட மட்டும் பார்த்துட்டு, ஜஸ்ட் என்ன சொல்றது? லேண்ட்மார்க்ஸ பாருங்க. லேண்ட்மார்க்ஸ பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களா நடந்து போங்க. அப்புறம் ஏதாவது ரொம்ப டீவியேஷன் இருக்க மாரி தோணுச்சுனா மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படின்றது ஒரு டிப்பு. இன்னொரு டிப் என்னன்னா, ஆ லைக் ஜென்ரல் மனுஷங்க மாரி நேவிகேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இடத்துக்கு வழி கேட்டாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? அந்த டீ கடை இருக்கும். டீ கடையிலேருந்து ஒரு ரைட் எடுங்க. அ ஒரு ஜங்ஷன் மாரி இருக்கும். அந்த ஜங்ஷன்ல ஒரு லெஃப்ட் எடுங்க. அப்படின்ற மாரி தானே சொல்லுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டூ பிளேஸஸ் வந்து நம்ம நேவிகேட் பண்ணணும் அப்படின்றது தான். நான் வந்து ஜென்ரலா கடை பேர்லாம் படிப்பேன். பட் ஆனா அது பேஸ் பண்ணி நேவிகேட் பண்ண மாட்டேன். இந்த கடை இருக்கும். இந்த கடையிலேருந்து ரைட் எடுக்கணும் அப்படின்லாம் நேவிகேட் பண்ண மாட்டேன். 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ் ரைட்டு, லெஃப்ட்டுன்னு தான். ஸோ இது ஒன் ஆஃப் த வீக்னஸா இருக்கு எனக்கு. ஸோ அத நான் டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒரே ரூட்ல நான் ஒரு 5, 10 வாட்டி போனா மட்டும் தான் அந்த ரூட்டே எனக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு தெரு மாறிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். இதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்க வாழ்க்கையில. ஒரு வேள நெட் இருக்கு, ஃபோன் இருக்கு பிரச்சனை இல்ல. ஒரு வேள நெட் இல்ல, ஃபோன் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். கத்துப்போம். பீஸ் அவுட்.